அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நமது தலையங்கம் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முழுவதும் பேர் அதிர்வலைகளை உருவாக்கிய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருந்துச்சு. பல்வேறு தரப்பினர் மத்தியிலிருந்து அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, தேமுதிக இப்படின்னு பல்வேறு எதிர்கட்சிகள் இதை சிபிஐக்கு மாத்திரம் ஒரு கோரிக்கை வச்சு நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் சிபிஐக்கு இதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன, இதனுடைய அரசியல் தாக்கம் என்ன அப்படிங்கிறது குறித்து தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்காது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. தி ஹிந்து ஆங்கில நாளேட்டில் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினமே இது தொடர்பாக ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. சின்ஸ் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் இஸ் சிட்டிங் அட் த மதுரை பெஞ்ச் ஆஃப் த ஹை கோர்ட் திஸ் வீக், a division bench of justices D. Krishnakumar and K. Kumaresh Babu accepted a request made by the advocate D. Selvam for an urgent hearing of the PIL, அதாவது Public Interest Litigation, பொதுநல மனு, பொதுநல வழக்கு தொடர்பானது. Petition to be filed by the IS இன்பதுரை of ADMK. அதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர், முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் இன்பதுரை அப்படிங்கிறவர் போட்டிருக்கக்கூடிய பிஎல் மேலே உடனடியாக இதை எடுத்து விசாரணை பண்ணணும் அப்படின்னு மரியாதைக்குரிய மாண்பவை நீதிபதிகள் டி கிருஷ்ணகுமார் மற்றும் கே குமரேஷ் பாபு ஆகியோர் மத்தியில் போகும்போது அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. செல்வம் அப்படிங்கிறவர் தான் இங்கே அட்வொகேட்டாக இருக்கிறாரு. ஸோ மிஸ்டர் செல்வம் said the death toll at Karunapuram in Kallakurichi district had been increasing drastically, and this was a serious issue that required an investigation by the central agency because the local police had failed to act despite complaints made for long. அதாவது கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய கருணாபுரம் பகுதியில் ஏற்பட்ட இந்த நிகழ்வின் காரணமாக இந்த மரணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்திருக்குது. ஆனால் இதை ஸ்டேட் போலீஸ் பார்த்தீங்கன்னா சரியாக நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வழக்கு பதிவு பண்ணுறதுக்கே காலதாமதம் எடுத்துக்கிறாங்க. எனவே இது சென்ட்ரல் ஏஜென்சியான சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆர் முனியப்பராஜ், இவர் பார்த்தீங்கன்னா அரசு தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர். இவர் என்ன சொல்றாருன்னா, டிவிஷன் பெஞ்சில் கிரைம் பிரான்ச் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது தமிழ்நாடு அரசின் கீழ் இயங்கக்கூடிய சிபிசிஐடி கிரைம் பிரான்ச் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட், அவங்க had taken up the investigation and that the collector as well as the SP superintendent of police had been transferred and suspended respectively. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஏற்கனவே சிபிசிஐடி எதிர்த்து வழக்கு விசாரிச்சுட்டு வராங்க. அதன் அடிப்படையில் ஸ்ரவன்குமார் அப்படிங்கிற ஐஏஎஸ் அதிகாரி பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாரு. அதே போல எஸ்பி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அப்படின்னு இருந்தவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு. ஸோ நாங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. Since the PIL petition was yet to be numbered and placed before them, the judges asked the APP to come prepared with the written instructions on Friday by when the registry was directed to number the petition if it was otherwise in order and list it for the hearing. ஹியரிங்கான விஷயங்களை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. Later in the day, the registry numbered the PIL petition, filing an affidavit in support of this plea for the CBI prop. Mr. Inbadurai said a number of deaths had been reported across the state due to spurious liquor ever since the DMK assumed power in May 2021. இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. திமுக 2021 ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த ஸ்பூரியஸ் லிக்கர் விஷச்சாராய மருந்து இறந்தவர்கள் எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நிறைய இடத்துல ரிப்போர்ட்டா இருக்கு, டெத் ரிப்போர்ட்டா இருக்குங்கிறாரு. அதே போல இந்த கவர்மெண்ட் அக்யூஸ் பண்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அக்யூசிங் த கவர்மெண்ட் ஆஃப் ஹேவிங் ஃபெயில்டு டு டேக் stringent action against such a sale, he said the ADMK member of the legislative assembly, அதாவது அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினரான ரெப்ரசென்டிங் கள்ளக்குறிச்சி கான்ஸ்டிட்யூன்சி, கள்ளக்குறிச்சியினுடைய அதிமுக எம்எல்ஏ, அவர் பார்த்தீங்கன்னா had complained about the issue in the house, சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறாரு. as well as to the SP, அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்டையும் பேசியிருக்கிறாரு. long back but no action was initiated.
முன்னாடியே அவர் தெரிவித்தும் கூட நடவடிக்கை எடுக்காம விட்டாங்க. மேலும் the petition insisted on CBI probe since there was a serious suspicion of the spurious liquor sale having taken place with the connivance of local politicians belonging to the ruling party and the police personnel. இது சிபிஐ கிட்ட ஒப்படைச்சாகணும். ஏன்னா இது போன்ற விவகாரங்களில் லோக்கலில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தரப்பில் இருக்கிறவங்களும் வந்து இதில் வந்து ஏதோ ஒரு தொடர்பில் இருப்பாங்க போல தெரியுது அப்படிங்கிற ரீதியாக வந்து ஒரு செய்தி வந்திருந்தது. அந்த அடிப்படையில் அதை மையப்படுத்தி வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் ஜஸ்டிஸ் டி கிருஷ்ணகுமார் அண்ட் பிபி பாலாஜி ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர் a CBI probe into the கள்ளக்குறிச்சி ஹூச் ட்ராஜடி that claimed 68 lives 68 பேர் மரணமடைஞ்ச அந்த நிகழ்வில் இந்த வழக்கை சிபிஐ வசம் மாற்றுங்கன்னு சொல்லிட்டாங்க, ஆர்டர் போட்டாங்க. ஜஸ்டிஸ் பிபி பாலாஜி பென்ஸ் செப்பரேட் பட் கன்கரிங் ஜட்ஜ்மெண்ட். அவர் என்ன சொல்கிறார், நான் செப்பரேட் வார்த்தை சொல்லியிருக்கிறார். என்னன்னா, இட் இஸ் ஷாக்கிங் ஆஸ் டு ஹவு சேல் அ ஸ்பூரியஸ் லிக்வர் வெண்ட் அன்நோட்டிஸ்டு பை த போலீஸ். எப்படி இப்படியான கள்ளச்சாராய விசச்சாராய விவகாரங்கள் விற்கப்படுகிறது அப்படிங்கிறது லோக்கலில் இருக்கிற காவல்துறைக்கு தெரியாமல் இருக்கும். எப்படி அன்நோட்டிஸ்டாக அது இருக்குது? சேஸ் த ஸ்டேட் போலீஸ் ஹேட் டர்ன்ட் அ பிளைண்ட் ஐ. ஒரு கண்ணில்லாத ஒரு காவல்துறையாக இந்த காவல்துறை இருந்திருக்கிறது, பிளைண்ட் ஐ அப்படிங்கிறாரு. அண்ட் தட் கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் இஸ் அ வேக்கப் கால். இது வந்து ஒரு அனைவரும் நாம் விழித்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம். டு சொசைட்டி ஆன் அ இல்லி எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆல்கஹால். இந்த போதையால் ஏற்படக்கூடிய இந்த மோசமான விளைவுகள் குறித்து நாம் இப்போதாவது விழித்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுல வந்து பேசியிருக்காரு. எனவே இந்த வழக்கானது தற்போது சிபிஐ வசம் மாற்றப்படவிருக்கிறது அல்லது மாற்றி ஆகணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க நீதிமன்றம். இதன் பிறகு தமிழக அரசு என்ன பண்ண போகிறாங்க, இதை மாற்றி தான் ஆகணுங்கிறது தான் வந்து இயல்பாக இருக்கக்கூடிய விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நம்ம சட்ட ரீதியாக பார்த்தோம்னா இது மிக முக்கியமான ஒரு ஆர்டர்னு சொல்லணும். என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மாநில அரசு தொடர்பாக ரீசெண்டாக வரக்கூடிய விஷயங்கள்லாம் பாருங்களேன். யார் மேலே குண்டாஸ் போடுறாங்க, அந்த கூண்டாஸை இவங்களே வந்து ரிப்பீல் பண்ணிக்கிறாங்க, இவங்களே எடுத்துக்கிறாங்க. அருளாறுமுகம் மேலே கூண்டாஸ் போட்டாங்க, அது இவங்கள தான் எடுத்தாங்க. சவுக்கு சங்கர் மேலே கூண்டாஸ் போட்டாங்க, அது இவங்கள தான் எடுத்தாங்க. இது மாதிரி கூண்டாஸ் போட்டு அதிகமான கூண்டாஸ் போட்டு எடுக்கிற ஒரு நாடாக ஒரு மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாடு தான் அப்படின்னே வந்து ரீசெண்டாக அறப்போரைக்கும் கூட சொல்லியிருந்தாங்க. இட்ஸ் அ போலீஸ் ஸ்டேட்டாக வந்து மாறிட்டு வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் சென்னையில் ஒரு சிறுமி 13 வயது சிறுமியினுடைய பாலியல் வன்கொடுமை வழக்கில் சூமோட்டோவா சென்னை உயர்நீதிமன்றம் வந்து விசாரணை பண்ணி அவங்க வந்து சிபிஐக்கு மாற்றணும்னு சொன்னால், இல்லை சிபிஐக்கெல்லாம் மாற்றக்கூடாது அப்படின்னு தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடுக்கு போனாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போய் அவங்க தலையிலேயே கொட்டி இதை 6 பேர் கொண்ட ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாடை சேராத ஒரு தலைமையில் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபார்மும் பண்ணிட்டாங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஹஸ் பீன் ஸ்டார்டட் தேர் ஒர்க். அவங்களுடைய பணிகளை வந்து ஆரம்பிக்கவும் செஞ்சுட்டாங்க. இதுவும் வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு இழுக்கு, ஒரு அவமானம் அப்படின்னு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் போன்றோர் தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. எதிர்க்கட்சிகளும் பத்திரிகையாளர்களும் இது குறித்து பேசியும் இருந்தாங்க. என்னடா இது தொடர்ந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு செட்பேக்காக இருந்துகிட்டு இருக்குன்னு. ஆனால் இந்த சம்பவம் அப்படிங்கிறது காவல்துறைக்கு மட்டும் செட்பேக் கிடையாது. திஸ் இஸ் த செட்பேக் ஃபார் திஸ் கவர்மெண்ட். இந்த அரசுக்கு இது வந்து ஒரு பின்னடைவு தான் சொல்றாங்க. காரணம் என்னன்னா, ஜூன் மாதம் 18ஆம் தேதி 190க்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராய விசச்சாராயத்தை அருந்தி பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறாங்க. அதன் பிறகான காலகட்டங்களில் ஒரு 68 பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அதன் பிறகு வழக்கம் போல எல்லா விதமான ஊடகங்களிலும் எப்போதும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு வார காலத்துக்கு இங்கே கள்ளச்சாராயம் கண்டுபிடிச்சோம், இங்கே கள்ளச்சாராயம் கண்டுபிடிச்சோம், அந்த கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் கண்டுபிடிச்சோம், எவ்வளோ போட்டு உடைச்சோம் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு செய்தி நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தோம். போட்டு உடைச்சாங்க. அதன் பிறகு கள்ளச்சாராயம் முழுமையாக நின்று விட்டதா, அதன் பிறகு எத்தனை பேரை கைது பண்ணீங்க, அதன் பிறகான விசாரணை நடந்தது என்ன, இப்படின்னு பலவிதமான அடுக்கடுக்கான கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகள் நீதிமன்றமும் வந்து கேட்டிருக்கிறாங்க. எனவே சிபிசிஐடியினுடைய விசாரணை ஜூன் 18 நடந்திருக்குது. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இப்போ நவம்பர் மாதம் வந்துருச்சு. 4 மாத காலங்களையும் தாண்டி நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டுச்சு? லோக்கலில் இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டியோடைய இசைவு இல்லாமல், அனுமதி இல்லாமல், அவர்களுடைய கண் பார்வைக்கு தெரியாமல் இது போன்ற சமூக விரோத காரியங்களை செய்திருக்க முடியுமா? இது ஒரு முதல் கேள்வி. அப்போ இந்த சம்பவங்களில் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்ட நபர்கள் யாரெல்லாம் அதிகார பலம் படைத்தவர்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதிமுகவுடைய எம்எல்ஏ போய் சட்டமன்றத்திலே நான் பேசியிருக்கிறேன், நான் எஸ்பி கிட்டையும் புகார் கொடுத்துருக்கிறேன்,
அவங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொன்னதாக இன்பதுரை அவர்கள் சொல்றாங்க, அதிமுக இருக்கிறவங்க சொல்றாங்க. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஏன் அவருடைய இந்த விஷயம் வந்து ஒரு பேசுபடு பொருளாக எடுத்துக்கொள்ளப்படலை? அப்போ அதன் பின்னாடி இருக்கக்கூடிய விவகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இது முக்கியமாக என்ன மாதிரியான விஷயமா பார்க்கப்படும்னா, பொதுவெளியில் தமிழ்நாடு அரசு ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க, அந்த விஷயம் சரியில்லை, அவங்களுடைய போக்கு சரியில்லை, அவங்க நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு நீதிமன்றம் கருதியதன் காரணமாகத்தான் தற்போது இந்த விவகாரம் சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது, மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம்? சிபிசிஐடி சரியாக விசாரணை நடத்தலை அப்படின்னு நீதிமன்றம் கருதுகிறது. நல்லா இங்கே நம்ம வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சு பார்க்கணும். நீதிமன்றம் தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடுகளின் மீதும் தமிழ்நாடு சிபிசிஐடியின் மீதும் காவல்துறையின் மீதும் நம்பிக்கை இழந்திருக்கிறது. அப்படி நம்பிக்கை இழந்திருப்பதன் காரணமாகத்தான் இந்த வழக்கினை உடனடியாக சிபிஐ வசம் மாற்றுங்கன்னு அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்பிக்கை இழக்கும் மனு நடைபெற்றிருக்கிறது அப்படின்னா அந்த விசாரணையில் யாருடைய தலையீடு இருக்கிறது? இது அப்படியே அப்பட்டமான ஒரு நிர்வாக தோல்வி இல்லையா? இதில் வந்து தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையின் கீழ் தானே காவல்துறை அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அவருடைய சட்டைப்பையில் இருக்கக்கூடிய காவல்துறை நடவடிக்கையின் மீது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அது யார் மீதான நம்பிக்கை இல்லை என்பதை உணர்த்துகிறது. எனில் முதலமைச்சர் இதில் கூடுதல் கவனத்தை செலுத்தாமல் தவறவிட்டு விட்டாரா? ஏன் அப்படின்னா தொடர்ந்து கள்ளச்சாராயம் தொடர்பாக பல விதமான விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே வந்துச்சு. சரிங்க, இப்போ கல்வராயன் மேல கள்ளச்சாராயம் இருக்குதா இல்லையா? சுற்றுவட்டார பகுதியில் கள்ளச்சாராயம் இருக்குதா இல்லையா? தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து இந்த கள்ளச்சாரத்தை ஒழிச்சிங்களா இல்லையா? டாஸ்மாக் கடையை மூடுனா கள்ளச்சாராயம் பெருகுன்னு சொல்றீங்க, டாஸ்மாக் கடை திறந்திருக்கும் போதே கள்ளச்சாராயத்தை நோக்கி போறாங்க அப்படின்னா அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும், கண்காணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் காவல்துறை பிளைண்ட் ஐயா இருக்கிறாங்க, கண்ணற்ற காவல்துறையாக இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க கண்ணில் விளக்கணை விட்டு தேட வேண்டாமா? யாரெல்லாம் அதை பண்ணுறாங்கன்னு கவனிக்க வேண்டாமா? அப்படி எனில் காவல்துறை லோக்கலில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோடு எது போன்ற தொடர்பில் இருக்கிறாங்க? அவர்களும் எப்படிப்பட்ட பிணைப்பில் இருக்கிறாங்க? எப்படி காவல்துறைக்கு தெரியாமல் காவல்துறை அன்னோட்டிஸ்டாக இருக்கிறாங்க இந்த விவகாரத்தில் அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை வந்து நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்ட பலவிதமான வழக்குகள் இப்போது வரைக்கும் எந்த விதமான தீர்வையும் நோக்கி நகராமல் இருக்கிறது. சிபிஐ வசம் ஒரு வழக்கு போயிடுச்சுனாலே அந்த வழக்கினுடைய தீர்வு என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாம தான் இருக்குது. திமுகவினுடைய பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் இது தொடர்பாக ஒரு தனியார் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில தொலைபேசி வாயிலாக பேசுகிற பொழுது, நாங்கள் இதற்காக தனியான ஒரு ஆணையம் அமைச்சிருந்தோம், அந்த ஆணையம் கூட இது தொடர்பாக விசாரணை பண்ணிட்டு தான் இருந்தாங்க, இது தொடர்பாக தீர்வுகளை நாங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே எந்த அடிப்படையில் இதை வந்து சிபிஐக்கு மாத்திரம்னு மாண்பமை நீதிபதிகள் சொல்றாங்கன்னு எங்களுக்கு விளங்கல, இருந்தாலும் நாங்கள் அவங்களுடைய தீர்ப்பையும் அவங்களுடைய கட்டளை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. கூடுதலாக சிபிஐ வசம் ஒரு விஷயம் போகுது அப்படின்னா இது காலதாமதம் வந்து கண்டிப்பாக ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் மட்டுமே இல்லை, பல வழக்குகள் இதே போல சிபிஐ வசம் மாற்றப்பட்ட போது அதற்கு உடனடியான தீர்வுகள் கிடைத்தது இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இது தொடர்பாக பாமகவுடைய வழக்கறிஞர் பாலு அவர்கள் பேசும்போது கூட இதை சிபிஐ விரைந்து விசாரிக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை ஆய்வாளர்கள் யாரும் இதை தலையீடு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் எப்படி சுணக்கமாகவும் ஆளும் வர்க்கத்துக்கு ஆதரவாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் இருக்கிறார்களோ அப்படி இல்லாமல் இந்த விவகாரத்தில் இந்த மக்களுக்கு ஆதரவாக அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படிங்கிறத முழுமையாக ஆய்வு பண்ணக்கூடிய அளவில் நடுநிலையான நேர்மையான வேகமாக செயல்படக்கூடிய அதிகாரிகளை போட்டு இந்த வழக்கை விரைந்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்கிறாரு பாமக வழக்கறிஞர் பாலு அவர்கள். எனவே ஒரு பக்கம் சிபிஐக்கு மாற்றப்பட்டதன் மூலமாக தமிழ்நாடு காவல்துறை மற்றும் சிபிசிஐடி ஆகியோரது செயல்பாடுகள் மீதான விமர்சனங்கள் இருக்கிறது. இது அரசுக்கு ஒரு செட்பேக் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் பார்த்தாலும், இன்னொரு பக்கம் சிபிஐ வசம் போயிட்டா மட்டும் நீதி கிடைச்சிருமாப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகளையும் நாம உதாசீனப்படுத்திட முடியாது. எனவே அந்த அடிப்படையில்
இது தமிழ்நாடு அரசுக்கு செட்பேக் அப்படின்னு சொன்னாலுமே கூட இன்னொரு பக்கம் நமக்கு தமிழ்நாடு அரசுக்கு செட்பேக்கோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம்பா. இந்த வழக்கில் தீர்ப்பு கொடுக்கணும். இதனுடைய விசாரணையில் சுணக்கம் இல்லாமல் யார் குற்றவாளிகள், தொடர்ந்து இது போன்ற லிக்கர் பிரச்சனை வரக்கூடாது, கள்ளச்சாராய பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா அதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிற தீர்வை நோக்கி நகரணும். அப்படின்னா அதற்கு சிபிஐ ஒரு தீர்வாக அமையுமா அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே உன்னிப்பாக கவனிச்சாகணும். எனவே ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி கிட்ட கொடுத்துட்டாலே நமக்கு தீர்வுகள் கிடைச்சிருச்சு அப்படின்னு முழுமையாக நம்ம நம்பவும் முடியாது. எனவே இந்த சிபிஐ வசம் மாற்றப்பட்டது தொடர்பாக இது போன்ற கருத்துக்களும் வெளிப்பட்டு வருகிறது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நம்முடைய வீடியோவின் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. மற்றொரு தலையங்கம் செய்தியில் மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.